கோயம்புத்தூர் விஷயத்தில் 1000 சொல்லிட்டோம். ஆனால் நான் அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு சொல்லுவேன். ஒரு பையன் கூப்பிட்டான்னு தனியாக வெளியே போகலாமா? முதல்ல 8 மணிக்கு மேலே வெளியே வந்ததே தப்பு. காருக்குள்ளே 2 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்படிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, ரொம்ப டீசெண்டாக கேட்குறேன். அசிங்கமாக இல்லை? இது 100 Days 100 Thoughts சீரீஸில் இன்றைக்கி டே 1. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படிக்கிறேன். மத்திய பிரதேசமில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக வச்சுருந்த ஒரு பொண்ணோட சடலத்தை திருடிட்டு போய் ஒருத்தன் ரேப் பண்ணுறான். எப்படி? சடலத்தை. இந்த இடத்துல விக்டிமை ப்ளேம் பண்ணுறதுக்காகவே நீங்கள் ஸ்பெஷலாக சில காரணங்கள்லாம் வச்சுருப்பீங்களே. இந்த நேரத்தில் ஏமா வெளியே போனால், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஏமா வெளியே போனால், மேக்கப்பை ஏன் ஏற்றி போட்டு, ஷாலை ஏன் இறக்கி போட்டுன்ட்டு, அது எதுவுமே செட் ஆகாது. காரணம், அந்த பொண்ணு அன்டைமில் வெளியே போகலை, மாடர்ன் ட்ரெஸ் போடல, ஈவன் அந்த பொண்ணோட உடலில் உயிரே இல்லை. இப்போ எப்படி இந்தியாவில் ஒரு பொண்ணை பிறந்ததே தப்புன்னு சொல்ல போகிறீங்களா? அப்போ உயிர் இல்லாத ஒரு பொண்ணோட உடலுக்கே இந்த ஒரு நிலமனா, உயிரோடு இருக்க ஒரு 6 வயசு குழந்தையோ இல்லை 60 வயசு பாட்டியோ அவன் கையில் தனியாக மாட்டினா அப்படி பண்ணுவானா மாட்டானா? இதுக்கு தான் படித்து சொல்கிறேன். இது முழுக்க அப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணுறவனோட மைண்ட் செட்டை பொறுத்து தானே தவிர, எதிரில் இருக்க பொண்ணு எப்படி இருக்காங்கன்றத பொறுத்து கிடையாது. அவன் அப்படி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானா, அந்த பொண்ணு எந்த ட்ரெஸ் போட்டு இருந்தாலும் பண்ணுவான், எந்த நேரத்தில் இருந்தாலும் பண்ணுவான். ஆனால் நம்பாளுங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே கிடையாது. குற்றவாளியை விட்டுற வேண்டியது, பாதிக்கப்பட்ட பொண்ணு மேலேயே போய் விதவிதமாக ரகரகமாக பழி போட வேண்டியது. அந்த தப்பு பண்ண 3 பேரே இப்போ தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்றத உணர்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னுமே உட்காந்து அந்த பொண்ணை குறை சொல்லிட்டு இருக்க உங்களை மாதிரி ஒரு மட்டமான மைண்ட் செட் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அடித்து சொல்கிறேன்னா அந்த ரேபிஸ்ட்டோட கேவலமானவனுங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னு வைங்களேன், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்போது குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? இல்லைப்பா 1000 தான் இருந்தாலும் என் பொண்ணு 8 மணிக்கு மேலே வெளியே போகிறது தப்பு, இந்த பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கிட்டோன்னு சொல்லுவீங்களா? வலிக்குது இல்லை? அப்போ அதே மாதிரி தானே அவங்க பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். கமெண்ட் செக்ஷன் கையில் இருக்குதுன்றதுனால இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணலாமா? 8 மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, நான் ஒரு மேட்ரு சொல்கிறேன். பல பேருக்கு கோவம் வரும். பாதிக்கப்படுறது தான் ஒரு பெண், அந்த பாதிப்பை உண்டாக்குறது ஒரு ஆண் தானே. ஏன் ஆண்கள் யாரும் 8 மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? இப்போ தான்டா பொண்ணுங்களே வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பி பூட்டி வீட்டுக்குள்ளேயே வைக்கணுமா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஐடி கம்பெனியில் நைட் ஷிஃப்ட் போகிறவங்க, சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றுற எல்லாம் பொண்ணுங்க வேலையை விட்டு வீட்டில் உட்காந்துக்கணும் போலையே. அடித்து சொல்கிறேன், இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணுறவங்களாம் தண்டனை கொடுத்து ஜெயிலில் போகிறதுக்கு பதிலாக மரணம் தான் தண்டனைன்னு எப்போ தூக்கில் போடுறாங்களோ அது வரைக்கும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் எனக்கு தோணுது. கரெக்டாக இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 2ல் 5:55க்கு மீண்டும் சந்திப்போம்.